உருளைக்கிழங்கு கூட பட்டாணி சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரீமியான கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சாப்பரில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி, 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துட்டு தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு, 1 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர், கஸ்தூரி மெத்தி சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 3/4 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவை அப்படின்னா திரும்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற வரலும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நல்லா ஃபைனாக அரைச்ச முந்திரி பேஸ்ட் இல்லைனா திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் பெப்பத்தூள், கஸ்தூரி மெத்தி ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தலை தூவி இறக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.